வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் 2020 இதற்கான ஒரு எக்ஸ்பெக்டட் கொஷினை தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கொஷின் ஜென்ரல் ஸ்டடீஸ் செகண்ட் பேப்பரில் வரக்கூடிய ஒரு கொஷின், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் வரக்கூடிய ஒரு கொஷின். கேள்வி என்னங்கிறது நான் சொல்கிறேன். ரீசென்ட்லி வி விட்னஸ்ட் military clashes between Armenia and Azerbaijan. Discuss how this regional conflict may affect the geopolitics of this region. 150 words. இதுதான் கேள்வி. 150 வார்த்தைக்கு எழுத சொல்கிறாங்க. 150 வார்த்தைங்கிறது ரஃபாக 1.5 பேஜ்லேருந்து 2 பேஜ் வரைக்கும் எழுதலாம். பேஜ் முக்கியம் இல்லை, கண்டென்ட் தான் முக்கியம். நீங்கள் இப்போலேருந்து என்ன பண்ணணும்னா ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு பேஜுக்கு அப்ராக்சிமேட்டாக 100 வார்த்தை வர்ற மாதிரி நீங்கள் அப்ராக்சிமேட்டாக இப்போலேருந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேர்ட் லிமிட்டை அடியர் பண்ணிடலாம். எண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. சரி, முதல்ல கேள்வியை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சீரியஸ் கேண்டிடேட்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனில் எல்லாருக்குமே நாலேஜ் இருக்கும். எல்லாரும் எல்லாத்தையும் நல்லா லேர்ன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் சேலஞ்ச் என்னன்னா கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு அதற்கான பாயிண்ட்டை கரெக்டாக உள்ளே இறக்கணும் ஆன்சரில். அதுதான் மெயின் சேலஞ்சாக இருக்கும். ஸோ இதில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக கவனம் செலுத்தணும். அப்போ கேள்வி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். யூபிஎஸ்சி என்ன கேட்குறாங்களோ ஸ்பெசிஃபிக்காக அதற்கான விடையை நாம் எழுதணும். நாம் படித்ததெல்லாம் எழுதக்கூடாது, நாம் மனப்பாடம் பண்ணதெல்லாம் உள்ளே இறக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஸோ தயவுசெய்து இதை நீங்கள் மனசில் வைங்க. சரி, இப்போ கேள்வியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ப்ராப்பராக. சரியா? இந்த கேள்வியில் 2 பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் என்னங்கிறத பார்க்கலாம். ரீசென்ட்லி வி விட்னஸ்ட் military clashes between Armenia and Azerbaijan. ஸோ சிம்பிளான ஸ்டேட்மெண்ட்டு அவங்களே சொல்லிட்டாங்க சிம்பிள் இங்கிலீஷில். ரீசெண்டாக அர்மீனியா நாட்டுக்கும் அசர்பைஜான் நாட்டுக்கும் நடுவில் military clashes நடந்துட்டுருக்கு, அதாவது சண்டை நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த செகண்ட் சென்டென்ஸில் என்ன சொல்கிறாங்க? டிஸ்கஸ் ஹவு திஸ் ரீஜனல் கான்ஃப்ளிக்ட் மே அஃபெக்ட் த ஜியோ பாலிட்டிக்ஸ் ஆஃப் திஸ் ரீஜன்னு கேட்குறாங்க. அதாவது இந்த 2 நாடுகளுக்கு உள்ளே நடக்கிற சண்டை எப்படி இந்த இடத்தினுடைய ஜியோ பாலிட்டிக்ஸை மாற்றி அமைக்கக்கூடும். இதுதான் இந்த செகண்ட் பார்ட்டில் இருக்கக்கூடிய முக்கிய கேள்வி. ஜியோ பாலிட்டிக்ஸ்னால் என்ன? புவியியல், அதாவது ஜியோகிராஃபி எப்படி நாடுகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் அரசியலையும் சர்வதேச உறவுகளையும் பாதிக்கும், தாக்கம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் ஜியோ பாலிட்டிக்ஸ். அதாவது ஹவு ஜியோகிராஃபி அஃபெக்ட்ஸ் பாலிட்டிக்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், அதுதான் ஜியோ பாலிட்டிக்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கொஷினை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் ஆன்சர் எழுத ஆரம்பிக்கணும். சரியா? சரி, இப்போ ஆன்சர் எப்படி எழுதலாம்? ஏற்கனவே ஆன்சர் ஸ்ட்ரக்சரிங் எப்படி பண்ணோம் அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதை பற்றி நான் மறுபடியும் சொல்ல விரும்பலை. ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தரணும், அதுக்கப்புறம் பாடி ஆஃப் தி ஆன்சர், இதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கன்க்ளூஷன் எழுதலாம். தேவைப்பட்டால் எழுதலாம், தேவை இல்லைன்னா விட்டுடுங்க, நேரத்தை வின் பண்ணாதீங்க. சரியா? 150 வார்த்தைக்கு எழுதுறீங்கன்னா கன்க்ளூஷன் ஷார்ட்டாக இருக்கட்டும். 250 வார்த்தைக்கு எழுதுறீங்கன்னா கன்க்ளூஷன் கொஞ்சம் லாங்காக எழுதலாம். ரைட்? சரி, இந்த கேள்விக்கு இன்ட்ரடக்ஷன் எப்படிங்க எழுதலாம்? அவங்களே சொல்லிட்டாங்க அசர்பைஜானுக்கும் அர்மீனியாவுக்கும் நடுவில் சண்டைன்னு சொல்லிட்டாங்க. இதை நம்ம மறுபடியும் எழுதணுமா? இன்ட்ரடக்ஷனில் சொன்னதே நான் எழுதுனா சரியாக இருக்காது. அப்போது எனக்கு தெரிஞ்சதை நான் கொஞ்சம் எழுதணும். கேள்வியில் சொன்னதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு தெரிஞ்சதையும் நான் கொஞ்சம் எழுதுகிறேன் அப்படின்ற மாதிரி இன்ட்ரடக்ஷன் இருக்கணும். ஸோ நான் இதில் என்னென்ன எழுதலாம்? இந்த 2 நாடுகள் எங்கே இருக்குது அப்படின்றத நான் இப்போ சொல்லலாமா? அது சொன்னால் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் கேட்ட கேள்வியை நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த நாடுகள் சண்டை போடுது, அதை பற்றி எனக்கு நாலேஜ் இருக்குது, அதை பற்றி நான் ப்ரீஃபாக சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் இன்ட்ரடக்ஷனில் சொல்லணும். இந்த 2 நாடுகள் இருக்கக்கூடிய இடம் காக்கசஸ்ன்னு சொல்லுவாங்க. காக்கசஸ்ன்றது ஒரு மலைப்பகுதி, பிளாக் சீக்கும் காஸ்பியன் சீக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இங்கே தான் இந்த நாடுகள்லாம் இருக்குது. அப்போ இதை நீங்கள் எழுதலாம். அர்மீனியா அண்ட் அசர்பைஜான் ஆர் லொக்கேட்டட் இன் த காக்கசஸ் ரீஜன் அப்படின்றத நம்ம எழுதலாம். ஒரு லைனில் அழகாக எழுதிடலாம். அடுத்தது வேற என்ன சொல்லலாம்? இந்த 2 நாடுகளை பற்றி, இந்த 2 நாடுகளும் இதுக்கு முன்னாடி இந்த சோவியத் யூனியன் இருக்கு இல்லையா, USSR, அதில் ஒரு அங்கமாக 2 நாடுகளும் இருந்தாங்க, அதையும் நீங்கள் எழுதலாம். அது நம்ம வேற என்ன எழுதலாம்? இந்த நாடுகளுடைய எத்னிசிட்டி பற்றி எழுதலாம். அர்மீனியா மெயினாக கிறிஸ்டியன் கண்ட்ரி, அசர்பைஜான் மெயினாக முஸ்லீம் கண்ட்ரி, இதை பற்றியும் நீங்கள் எழுதலாம். ஸோ ஒரு 3 லைன் 4 லைன் மேக்ஸிமம் இந்த பாயிண்ட்ஸ் எழுதணும். பாயிண்ட் நிறையா இருக்கணும், சொன்னதையே மறுபடியும் நீங்கள் எழுதக்கூடாது. அப்போ சுற்றி எழுதக்கூடாது, நிறைய பாயிண்ட்ஸ் எழுதணும், முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக எழுதணும். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் தாங்க. அடுத்தது பாடி ஆஃப் த ஆன்சர். இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஏன் அந்த பிரச்சனை வந்தது, ஏன் சண்டை போடுறாங்க, இது எப்படி ஜியோ பாலிட்டிக்ஸை அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்றத பாடி ஆஃப் த ஆன்சரில் நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கணும். அதான் அவங்க என்ன சொல்கிறாங்க, டிஸ்கஸ் பண்ண சொல்கிறாங்க. சரியா? சரி, இப்போ இந்த சண்டை ஏங்க நடக்குது? இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
அசர்பைஜான் நாட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் ரீஜன். இது பேர் நொகார்னோ கராபாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதை நீங்கள் எழுதியிருக்கணும், நொகார்னோ கராபாக்ன்றது எழுதியிருக்கணும். ஸோ இதுதான் இந்த சண்டைக்கு முக்கியமான காரணம். இந்த அட்டானமஸ் ரீஜன் அசர்பைஜானுக்குள்ளே லொக்கேட் ஆகிருக்கு. ஆனால் இது யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்னா அர்மீனியாவுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ இதுதான் பிரச்சனை. அப்போ கிட்டத்தட்ட அசர்பைஜானுக்குள்ளேயே ஒரு உள்நாட்டு போர் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் இந்த அட்டானமஸ் ரீஜனை சப்போர்ட் பண்ணக்கூடிய அர்மீனியா, இன்னொரு பக்கம் அசர்பைஜான், இவங்களுக்குள்ள சண்டை. ஸோ இதை பற்றி நீங்கள் பாடி ஆஃப் த ஆன்சரில் எழுதணும். சரியா? சரி, இப்போ இது எப்படி ஜியோ பாலிட்டிக்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடும் அப்படின்றத நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணலாம். சரி, இப்போ இந்த 2 நாடுகள் தான் சண்டை போடுது. ஆனாலும் எப்பெல்லாம் ஒரு ரீஜனல் கான்ஃப்ளிக்ட் வருதோ மற்ற நாடுகளும் உள்ளே வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த விஷயத்துலையும் மற்ற நாடுகள் உள்ளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி வந்துட்டாங்க. உதாரணத்துக்கு டர்க்கி, இவங்க வந்து அசர்பைஜானை சப்போர்ட் பண்ணுறாங்க. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. எத்னிசிட்டி ஒரு முக்கியமான காரணம், ரிலீஜன் ஒரு முக்கியமான ரீசன். டர்க்கியும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் கண்ட்ரி, மெயினாக அசர்பைஜானும் முஸ்லீம் கண்ட்ரி. அர்மீனியாவுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறா? ரஷ்யா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அது இல்லாமல் ஃப்ரான்ஸும் அர்மீனியாவுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க. அசர்பைஜான் எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு யூஎஸ்னுடைய சப்போர்ட் இருக்குது. ஸோ யூஎஸோட சப்போர்ட் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இஸ்ரேலோட சப்போர்ட்டும் இருக்கும். இஸ்ரேலும் ஒன் ஆஃப் த ரீஜனல் பிளேயர்ஸ் இந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் நீங்கள் உள்ளே எழுதிருக்கணும். ஸோ இதெல்லாம் உள்ளே நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுக்கணும். இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான பிளேயர் இந்த ரீஜனில் இருக்காங்க. யார்? ஈரான். ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனில் ஒரு முக்கியமான கண்ட்ரி, ஸ்ட்ராங் கண்ட்ரி. ஈரானுக்குள்ளேயே எத்னிக் மைனாரிட்டிஸ் இருக்காங்க. அர்மீனியா நாட்டை சேர்ந்தவங்களும் அசர்பைஜானை சேர்ந்தவங்களும் ஈரானில் செட்டில் ஆகி வாழக்கூடியவங்க இருக்காங்க. இந்த பிரச்சனையும் இருக்குது. இதில் இந்த அசர்பைஜானை சேர்ந்தவங்க ஈரானில் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அசர்பைஜானை சப்போர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு ஒரு ஹெட்டேக்காக இருக்குது. ஸோ ஈரானும் இந்த பிரச்சனைக்குள்ளே உள்ளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஈரான் வந்தால் வேறு யார் வருவா? சவுதி அரேபியா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. சவுதி அரேபியா, யூஎஸ்ஏ, இவங்கெல்லாம் அலையஸ். இன்னொரு பக்கம் ஈரான். ஈரானுக்கு மெயினாக சைனா, ரஷ்யா இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அலைன் ஆகிடும் கண்ட்ரிஸ். சண்டை வரும்போது ஒரு அலைன்மெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் உள்ளே டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். இது இல்லாமல் இது வந்து ஒரு ரிலீஜன் பேஸ்டு கம்யூனல் ப்ராப்ளமாக கூட ஆயிடலாம். உதாரணத்துக்கு நான் சொன்னது அர்மீனியா மெயினாக கிறிஸ்டியன் கண்ட்ரி, அசர்பைஜான் மெயினாக முஸ்லீம் கண்ட்ரி. அப்போ ரிலீஜனை பேஸ் பண்ணி மற்ற நாடுகள் இந்த 2 நாடுகளில் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குது. அப்போது இது ஒரு மிலிட்ரி கான்ஃப்ளிக்ட் அப்படின்றத தாண்டி, ஒரு ரீஜனல் கான்ஃப்ளிக்ட்ன்றதை தாண்டி ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃப்ளிக்டாக கூட போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக எழுதணும், நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கணும். சரியா? இது இல்லாமல் வேறு நம்ம என்ன எழுதலாம்? அசர்பைஜானில் பார்த்தீங்கன்னா ஆயில் டெபாசிட்ஸ் இருக்குது. ஆயில் பைப்லைன்ஸ் இந்த நாடுகள்லேருந்து வெளியே போகுது. கேன்சா கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு இடத்து வழியாக பைப்லைன்லாம் போகுது. இந்த பைப்லைன்ஸை அர்மீனியா ஃபோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு அசர்பைஜான் சொல்கிறாங்க. இதை வேணும்னே அட்டாக் பண்ணுறாங்க, எங்களுடைய ஆயிலெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஆயிலை, இதை வேணும்னே அஃபெக்ட் பண்ணுறதுக்கு அர்மீனியா செய்யுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அசர்பைஜான் வைக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆன்சரில், பாடி ஆஃப் தி ஆன்சரில் எழுதியிருக்கணும். சரியா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிங்கன்னா உங்களுக்கு நல்ல மதிப்பெண் வரும் கண்டிப்பாக. கன்க்ளூஷனை தேவைன்னா எழுதுங்க, இல்லைனா விட்டுருங்க. ஸோ பாடி ஆஃப் தி ஆன்சர்லேயே எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. கன்க்ளூஷன் பெருசாக ஒன்றும் சொல்கிற மாதிரி இருக்காது. நின்று போனால் ஒரு லைன் 1 லைனில் எழுதுங்க. ஹேன்ஸ் டெஃபினெட்லி திஸ் military conflict could lead to a great change in the geopolitics of this region, pulling other major powers into the conflict அப்படின்னு சும்மா ப்ரீஃபாக எழுதி கன்க்ளூஷனை முடிச்சுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கணும் நம்புகிறேன். நன்றி.